வணக்கம். ஓம் நமச்சிவாய. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரிங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுங்க? கோவையில் ஒரு சிறுமி ஒரு 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. 10 வயது சிறுமி. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் +2 மாணவி அவங்களையும் கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குற்றவாளிக்கு அதிரடி தீர்ப்பாக மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க இப்போது. ஆனால் அது நிறைவேற்றதுக்கு முன்னால் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரோ ஹை கோர்ட்டுக்கு போவாரோ அப்பீல் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு சான்சஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி கொலை குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க தமிழ்நாட்டில். இப்போ தான் நடக்குது இல்லைங்களா? இது நாள் வரைக்கும் நடக்கலை. பள்ளிகள்லாம் கூடங்க ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன், நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பள்ளி வாசலில் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க வெளியில் வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கறது, அப்புறம் அவங்க கொஞ்சம் அடிக்ட் ஆனப்பினாலும் அவங்களே தேடிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் விற்கிறது. இந்த மாதிரியான சம்பவம்லாம் கூட லாஸ்ட் இயர் நடந்தது. சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கொலை பண்ணி கிரைண்டரில் பண்ணி போட்டாங்க. அதுவும் போன வருஷம்லாம் நடந்தது. பெரிய நியூஸாக போயிட்டு இருந்தது இல்லைங்களா? இப்போ இந்த பாலியல் குற்றம் அப்படின்றது இப்போ புதுசாக வந்தது இல்லை. ஏற்கனவே பொள்ளாச்சியில் நடக்காததா? 2 வருஷம் முன்னாலே எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போச்சு. பொள்ளாச்சியில் பாலியல் குற்றம் எத்தனை பேரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் ஏதாவது தப்பு சொன்னேன் என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் பொதுமக்களுக்கு வருது. யார் ஆண்டாலும், எந்த அரசு ஆண்டாலும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்காமல் இருக்குதா? இல்லை பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் அதை மறைக்கப்படுதா? இல்லை இந்த மாதிரியான கஞ்சா வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் விற்பனையாளர்கள் இல்லாமல் இருக்காங்களா? இப்படி பல கேள்விகள். இல்லை குடும்ப சண்டையில் கொலை குற்றங்கள் நடக்காமல் இருக்குதா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி கோவையில் அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பாலியல் தான் பண்ணி அந்த கொடுமை பண்ணி அந்த பிள்ளைய சாவடிச்சிட்டாங்க. இப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் புதுசான ஒரு சம்பவம் இல்லை. ஏற்கனவே எத்தனை சுஹாசினின்னு ஒரு பொண்ணை ஹாசினின்ற பொண்ணை ஒருத்தன் இங்கே தான் சென்னையில் தான் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு படித்தவன் அவன் பண்ணி மூட்டை கட்டின்னு போய் எரிக்கலையா? இதெல்லாம் நடக்கலையா? அப்போ அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லைங்களா? அப்போ ஆட்சி புரிஞ்சவங்க தான் அதுக்கெல்லாம் காரணமா? இப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடந்தது. அப்போது அப்போ ஆட்சியில் யார் இருந்தாங்க? எனக்கு இந்த கட்சி இதெல்லாம் வேணாம். ஆட்சியில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணமா? மக்களை சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடக்கின்ற கொடுமைகள், வன்கொடுமைகள் இதுக்கெல்லாம் காரணம் ஆட்சி செய்கிறவங்க கிடையாது. நான் யாராக இருந்தாலும் தான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததெல்லாம் ஆட்சி செஞ்சவங்க காரணமா? இப்போ இவர் ஆட்சிக்கு இன்னும் 3 மாதம் கூட ஆகலை. புதுசாக வந்திருக்கார். நமக்கு மாற்றம் தர்றதுக்காக வந்திருக்காருன்னு சொல்கிறார். 3 மாதம் கூட ஆகலைங்க. இப்போ நடக்கிற எங்கெங்கேயோ நடக்கிற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட அதே கோவை மாநகரில் ஒரு பெண் பிள்ளை காதல் சம்மதம் தரலன்ற பெட்ரோல் குண்டு எடுத்து அவங்க வீட்டில் வீசியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு யார் காரணம்? இதுக்கும் அவர் தான் காரணமா? இல்லை அவங்க ஆட்சி தான் காரணமா? சொல்லுங்கள். தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு கெட்ட எண்ணங்களும் கெட்ட தீய செயல்களும் தான் இதெல்லாமே தவிர அரசு யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய பொறுப்பு அல்ல. இதெல்லாம் அவங்களா செய்ய சொல்கிறாங்க இவங்களெல்லாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு 2 மாதம் கூட ஆகலை இன்னும். ஆனால் நம்மெல்லாம் சிஎம் விஜய் தான் காரணம்.
அவர் ஆட்சி தான் காரணம். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? யாராக இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாவா? பேசுங்க. பேசுகிறதுக்கு காரணம் இருக்கணும். எல்லாமே அவர் தான். அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பல திட்டங்களை ஏற்படுத்திட்டு தான் வராரு, சைன் பண்ணிட்டு தான் வராரு. நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து சப்போர்ட்டிங் அப்படின்னு நான் சொல்லலை. சப்போர்ட் பண்ணுறோன்னா அவர் மேலே தவறு இருந்தால் தான் சப்போர்ட் பண்ண முடியாது. தவறே இல்லை, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. அவர் ஆட்சியில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நடக்கலை. அவர் வந்து அது இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. சொன்னால் போல் ஒரு புதுசாக ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு பெண்ணுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் கூடயும் பழகிறதுக்கே அவங்களுக்கு எத்தனை மாதம் எடுத்துக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் அவர் சிஎம்மாக நாம் எல்லோரும் தான் அவரை உட்கார வச்சுருக்கோம். அப்படி உட்கார வச்சுருக்கும்போது அவர் வந்து சட்டத்தை பற்றி, நியாயத்தை பற்றி, தர்மத்தை பற்றி யோசனை பண்ணி ஒன்றா தான் நகர்த்த முடியுமே தவிர, ஒரே நாள் இப்படின்றதுக்குள்ளே இந்த சினிமாவா இது மாற்றுறதுக்கு? அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை மாயாஜாலம் பண்ணுறாரா நம்ம சிஎம்? இல்லை. அதனால் மற்றும் தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனும் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம், அவர் ஆட்சி தான் காரணம். முதல்ல இது மாதிரி பேசாதீங்க. நான் சொல்கிறது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாத்துக்குமே சிஎம் தான் காரணம், எல்லாமே அவங்க ஆட்சி தான் காரணம்னு சொல்கிறது கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்குங்களா? அப்போ இத்தனை வருட அரசியலில் இத்தனை வருடம் நம்ம வாழ்ந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா? யார் ஆட்சியிலையும் நடக்கலையா? நடந்துட்டு தானே இருந்தது. அப்போல்லாம் அவங்க தான் காரணம், பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்களா? நாங்கள் தான் காரணம், இந்த இடத்துல இந்த வன்கொடுமை நடந்திருக்கு, இதுக்கு அரசாங்கம் நாங்களே காரணம் அப்படின்னு யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ இவரை மட்டும் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம். இட் வில் டேக் டைம். கொஞ்ச நாள் ஆகணும். அவர் ஒன்றா தான் பார்க்க முடியும். ஒரு செக்ஷன் பை செக்ஷனாக தான் வர முடியும். மொத்தமாக அப்படி சிட்டிக்கு போட்ட நேரத்தில் எல்லாம் மாற்ற முடியாது. விட்லாச்சாரியார் படம் இல்லை இது வந்து அரசியல் நிர்வாகத்துறையில் அவர் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ண முடியும். அதனால் டைம் இருக்குங்க. அதனால் நம்ம சிஎம்னு அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், அன்பு காட்டுவோம். அவரும் ஒரு மனிதர் தானே, அவர் செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவர் செய்வார். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் காரணம், இவங்க ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்புறம் எந்த ஊரில் எந்த சம்பவம் இருந்தாலும் டைரெக்டாக சிஎம் வந்து இவங்ககிட்ட பேசணும். இப்போ இந்த கோவை இதில் வந்து பாருங்கள், அந்த குழந்தை 10 வயசு குழந்தைன்னா முதல்ல ஒரு குழந்தைய பாதுகாக்க வேண்டியது யாருங்க? பேரண்ட்டு. நீங்கள் ஏங்க ரோட்டில் விட்றீங்க குழந்தைங்கள? எப்போ பார்த்தாலும் விளையாட போனால் விட்டுருவீங்களா? 3 ஹவர் 4 ஹவர், அப்புறம் காணோம், அப்புறம் எவனோ கடத்தின்னு போயிட்டான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? முதல்ல உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சீராக பார்த்துக்குங்க, வச்சுக்குங்க. அதுக்கு தானே இப்போ 2 குழந்தை தான், 4 குழந்தை 5 குழந்தை இல்லை ஒரு வீட்டில். இப்போல்லாம் 2 குழந்தை தானே இருக்குது. அப்போ நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் குழந்தைங்கள? நாமளே அவங்கள விட்டுடுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது மாதிரி ஆன பின்னால் சிஎம் எங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்க எங்களுக்கு காசு கொடுக்கணும். எதுக்குங்க நஷ்டஈடு கொடுக்கணும்? உங்கள் குழந்தைய பார்த்துக்காது உங்கள் தப்பு. முதல்ல அவங்கவுங்க குழந்தைங்கள முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா சிஎம் வருவார், இல்லைன்னா நம்ம ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. முதல்ல காசு எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்க காசு? எதுக்காக கொடுக்கணும் காசு? குழந்தை தவறிடுச்சு, அது காரணம் யார்? நீங்கள் தான். ஒரு தாய் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க, அந்த தாய் அவங்க தானே பார்த்துக்கணும். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஒரு குழந்தை காணாமல் போனதே தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து நியாயம் கேட்குறோன்னா எப்படிங்க? நியாயத்தை யார் கேட்கணும்? அது முறையாக இருக்கிறவங்க தான் கேட்கணும். ஒரே தவிர நடந்துக்கிறவங்களாம் நியாயம்லாம் கேட்க முடியாது. 2வது, ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு இப்போ கவர்மெண்ட் வேலையாக செஞ்சுது. சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கல, நீங்கள் தவறிட்டீங்க. தகப்பனார் வேலைக்கு போயிட்டார், தாயார் பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். அதுதான், வேறு வழி கிடையாது.
தாயார் தான் பார்த்துக்கணும். தகப்பனார் வேலைக்கு போனால் நீங்களும் பார்த்துக்கல, ரோட்டில் விட்டுடுறீங்க. யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ற தன்மையை நீங்கள் ஏன் வளர்க்குறீங்க? அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாருமே சொல்லிக் கொடுங்க. வாங்கி சாப்பிடக்கூடாது, யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ சாப்பிடக்கூடாது. முதல்ல அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. யாராவது கூப்பிட்டா பின்னால் போயிடுறதா குழந்தைங்க? அப்படி தான் வளர்க்குறீங்களா? வளர்ப்பு முறை சரியில்லை. நீங்கள் ஒழுங்காக பெற்ற குழந்தைங்கள வளருங்க, கண்காணிங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. அதுதான் உங்கள் கடமை. கடவுள் வந்துங்க இத்தனை உயிர்களை படைச்சிருக்காருங்க. எல்லா உயிர்களையும் அவர் போய் என்ன பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவருக்கும் எவ்வளோ வேலை இருக்கும். அதனால தான் தாய் அப்படின்றத படைச்சிருக்காரு. எல்லா உயிரினங்களையும் தாய். அந்த தாய் என்ற அந்த உயிரினம்தான் தனக்கு பிறக்கின்ற குழந்தைங்களை ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் போய் பாருங்கள். அம்மா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியும். நாம் தாங்க நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும். இதுக்கு முதலமைச்சர்லாம் வரமாட்டார். சிஎம்க்கு வேறு வேலை இல்லையா? நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறது சிஎம் வேலையா? சிஎம்க்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்க தான். அவங்க நலனுக்காக அவங்க பாடுபடுவாங்க, அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில் சிஎம் வந்து அக்கறை எடுத்து பார்த்துக்க முடியாது, நாம் தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இது எனக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க. எல்லாருமே எல்லா விஷயம். இப்போ மணலியில் இன்றைக்கி நடந்த சம்பவங்க. மணலியில் அந்த எண்ணெய் கிடங்கு கொடவுன் அது வெடிச்சிடுச்சு. வானலாக ஒரே இதுவாக இருக்குது. 50 மீட்டர் தூரத்தில் போய் வெடிக்குது. ஒரு பார்லர்னு சொல்லுவாங்களே, எண்ணெய் பார்லர் அது. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதிர்ச்சியான சம்பவம் தான், நடக்கக்கூடாத விஷயந்தான் நடந்துடுச்சு. உடனே இதுக்கும் அவங்க ஆட்சி தான் காரணம். கரூரில் இது மாதிரி நடந்ததா, அதனால் அதனுடைய துவக்கம், அதனுடைய தாக்கம் அப்போயே காட்டிடுச்சான். அது இப்போ காட்டுதான். இது மாதிரிலாம் யூடியூப்லேயே போடுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. இவ்வளோ மக்களுடைய ஆதரவு கொண்டு அவர் வந்திருக்கார். நம்ம சிஎம் எத்தனை மனிதரோட ஆதரவு வந்திருக்காரு இல்லை? நாம் தானே உட்கார வச்சுருக்கோம் அவரை. நம்பிக்கையாக இருங்க, அவர் செய்வார். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. எதுக்குங்க சிஎம் வரணும்? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய நாம் தாங்க பார்த்துக்கணும். ஏதாவது தப்பு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. தாய்மார்கள் எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை? பாருங்கள். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கும், உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் தாங்க முதல்ல பார்த்துக்கணும். நம்ம பாட்டு கார் பார்க்கிங்கில் விளையாடுதுன்னு சொல்லி விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. ரோட்டில் விளையாடுன்னு எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. 2 ஹவர் 3 ஹவர் போய் பார்க்கணும் குழந்தைங்க என்ன விளையாடுறாங்க, எங்கே இருக்காங்க. யாருன்னா எதனா வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. யார் கூட்டாலும் பின்னால் போகக்கூடாது சொல்லி, இதெல்லாம் சொல்லி கொடுங்க. குழந்தைங்கள கண்காணிப்பில் வச்சுக்க வேண்டியது தாயாருடைய கடமை. தாயார்னால் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய கடமை. நம் குழந்தைங்கள நாம் தான் பாதுகாக்கணும். சிஎம் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஒரு வீட்டுக்கும் சிஎம்னா ஒரு போலீஸ்காரை அனுப்ப முடியும் நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? நாம் தான் இருக்கணும் பாதுகாப்பாக. நான் சொல்கிறது கரெக்டு தானுங்களே? ஏதாவது தப்பு இருக்குங்களா? தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இவரை சிஎம், நான் பேர் சொல்லலை. சிஎம்னா யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம். இப்போ இருக்கிறவர் சிஎம் விஜய் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா, அவர் இப்போ 1 மாதம்தாங்க ஆகுது. நாம் தான் அவரை உட்காத்தி வச்சுருக்கோம். இனிமேல் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியும். இதுக்கு முன்னால் இருந்தவங்க ஆட்சின்னு எல்லாமே நடந்தது. அப்போ அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? மக்கள் சொன்னாங்களா? இப்போ எதுக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்க? அது மாதிரி சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா ஆட்சி செய்பவருக்கும் இந்த குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. குற்றம் செய்பவன் தனிப்பட்ட மனிதன். அவனுக்கு இதே தான் தொழில். அவனுடைய வல்கரான மோசமான வன்மையான அவனுடைய மைண்டு நமக்கு தெரியுது. யாரா ஏமாறுறாங்கன்னு பார்த்துருந்து செய்கிறாங்க. சரிங்களா? அதனால் தனிப்பட்ட மனிதன் செய்கிற குற்றத்தை நாம் ஆட்சியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்கிறது கரெக்டு தானுங்களா? ஏதாவது தப்பு இருக்குங்களா? அதனால் நம்ம சிஎம் விஜய் அவர்களை எல்லோரும் நம்புங்க. அவர் நல்லது தான் செய்வார், நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையோடு காத்துருங்க. சரிங்களா? அதனால் இதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தப்படுத்தாதீங்க. தனிப்பட்ட முறையில் நடக்கின்ற இந்த வன்மமான செயல்கள், கொடூரமான செயல்களுக்கும் ஆட்சியில் இருக்கும் யாராக இருந்தாலும், ஆட்சியிலிருந்து யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தனிப்பட்ட மனிதன், ஒரு மனிதனின் அசிங்கமான
வன்மையான மோசமான நடத்தைக்கு ஒரு தமிழ்நாட்டு சிஎம் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. நான் எங்களால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த மனிதனுடைய மென்டாலிட்டி, அதாவது எண்ணங்களின் செயல்பாடு தான் அதுக்கு காரணம். அதுக்கு அவங்களுக்கு உரிய தண்டனை ஸ்பாட்லேயே கொடுத்துருங்க. அது கொடுக்கணும். இது நம்மளுடைய கோரிக்கை. இந்த மாதிரி செய்கிறவங்க, இந்த மாதிரிலாம் அசிங்கமான முறையில் ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிறவங்களாம் ஸ்பாட்லேயே தண்டனை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உசிதம். அதை தான் நாங்கள் எல்லாருமே இது பண்ணுறோம். சின்ன பிஞ்சு குழந்தைங்களை இந்த மாதிரிலாம் பண்ணவங்களெல்லாம் விட மாட்டார், விடவும் கூடாது. அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அதே டயத்தில் இந்த குழந்தைங்களால் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பெற்றோர்களை ஆதரிக்கக்கூடாது. தவறு அவங்க மேலேயும் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது தனிப்பட்ட பெற்றோர்களின் கடமையை தவிர அரசாங்கத்தின் கடமை அல்ல. யார் ஆண்டாலும் அரசாங்கத்தில் அவருடைய கடமை அல்ல. தன் குழந்தைகளை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? தப்பு எதனா இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.